நமஸ்தே. இன்றைக்கி நம்ம பரீட்சையில் இருக்கக்கூடிய பார்ட் 12 பார்த்துட்ருக்கோம். 12 அப்படின்னா 12 அர்த்தம். அப்போது இன்றைக்கி லெசன் 12 பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம 11 லெசன்ஸ் படிச்சாச்சு. அது படிக்கலை அப்படின்னா நீங்கள் என்னோடய சேனலில் போய் வீடியோஸ் எல்லாமே பார்த்துட்டு இதை நீங்கள் பார்க்கலாம். ஸோ பிக்கப் பண்ண உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கோ சே. இது சென்டென்சஸில் எப்படி வருதுங்கிறதா இந்த லெசன். வாங்க பார்க்கலாம். यह क्या है? यह गाय है. गाय हमको क्या देते हैं? गाय हमको दूध देती है. गाय का दूध मीठा होता है. हम गाय का दूध पीते हैं. तुम गाय को कभी मत मारो. இது என்னது? இது ஒரு பசுமாடு. இந்த பசுமாடு நமக்கு என்ன தருது? இந்த பசுமாடு நமக்கு பால் தருது. இந்த பசுமாட்டோட பால் ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும். இந்த பசுமாடு நமக்கு பால் நம்ம குடிக்கிறோம் நம்மளோட ஹெல்த்துக்காக. இந்த பசுமாட்டை நம்ம எப்போவுமே நம்ம அடிக்கக்கூடாது, விரட்டக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். ஏ மேரே பிதாஜி ஹே. மேரே பிதாஜி கா நாம் हरालाल है. हीरालाल है. वे एक सरकारी दफ्तर में काम करते थे. वे रोज़ बस से दफ्तर जाते हैं और बस से घर वापस आते हैं. ஓகே, இவங்க என்னோட அப்பான்னு சொல்லியிருக்காங்க. அப்பாவோட நாம் அப்படின்னா பேருன்னு அர்த்தம். அவங்களோட பேர் என்ன அப்படின்னா ஹீராலால். அவங்க ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸரில் வேலை பார்த்துட்ருக்காங்க. காம் அப்படின்னா ஒர்க்கு. அதுக்கப்புறமா டெய்லி அவங்க பஸ்ஸில் தான் ஆஃபீஸ் போவாங்க. தஃப்தார் அப்படின்னா ஆஃபீஸ் அப்படின்னு அர்த்தம். அதுக்கப்புறமா ஈவினிங் வீட்டுக்குமே பஸ்ஸில் தான் வருவாங்க. ஸோ கர் வாபஸ் அப்படின்னா வீட்டுக்கு ரிட்டர்ன் வர்றது, அதுவுமே பஸ்ஸில் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அடுத்து பாருங்கள். சீமா तुम्हारे पिताजी कहाँ काम करते हैं? मेरे पिताजी भी एक सरकारी दफ्तर में काम करते हैं. वे भी बस से जाते हैं और बस से घर वापस आते हैं. ஓகே, சீமா கிட்ட யாரும் கேட்குறாங்க உங்களோட அப்பா எங்கே ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு. அப்போது சீதா சொல்கிறாங்க என்னோட அப்பா ஒரு கார்மெண்ட் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. என்னோடய அப்பா பஸ்ஸில் தான் போவாங்க. பஸ்லேயே வீட்டுக்கு திருப்ப ரிட்டர்ன் வந்துடுவாங்கன்னு சொல்கிறாங்க. வாபஸ் அப்படின்னா ரிட்டர்ன் வருவாங்கன்னு அர்த்தம். தஃப்தர் அப்படின்னா ஆஃபீஸ், சர்க்காரி அப்படின்னா கார்மெண்ட். ஓகே. गोपाल तुम किससे लिखते हो? मैं कलम से लिखते हूँ. मैं कलम से कागज़ पर लिखता हूँ. तुम किससे बोलते हो? मैं मुँह से बोलते हूँ. राधा तुम किससे देखते हो? मैं आंखों से देखते हूँ. तुम किससे सुनते हो? मैं कानों से सुनते हो. ஓகே, ஃபர்ஸ்ட் பாருங்கள். கோபால் கிட்டே கேட்குறாங்க நீ இது யாருக்காக லெட்ரு எழுதிட்டுருக்க அப்படின்னு கேட்குறாங்க. இது எதை வச்சு நீ லெட்ரு எழுதிட்டுருக்கேன்னு கேட்குறாங்க. அப்போது நான் பென் வச்சு லெட்ரு எழுதிட்டுருக்கேன்னு சொல்கிறாங்க. நான் பென் வச்சு பேப்பரில் லெட்டர் எழுதிட்டுருக்கேன்னு சொல்கிறாங்க. நம்ம எதை வச்சு பேசுவோம், நம்ம பேசுகிறதுக்கு எதை யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம வாய், ஸோ மவுத் வச்சு தான் பேசுவோம் இல்லையா. இனி அடுத்து ராதா கிட்டே கேட்குறாங்க நீங்கள் எதால் நம்ம இந்த உலகத்தெல்லாம் பார்க்குறோம் அந்த மாதிரி கேட்குறாங்க. நம்ம கண்களால் தான் நம்ம பார்க்குறோம் அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம எதை வச்சு கேட்போம் அப்படின்னு கேட்குறாங்க. சொன்டி அப்படின்னா கேட்குறது, தேக்தினா பார்க்குறது. நம்ம காதுகள் வச்சு தானே கேட்போம். ஸோ கானோன் அப்படின்னா இயர்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஆன்கோன் அப்படின்னா ஐஸ்னு அர்த்தம். இனி அடுத்து மூஹ் அப்படின்னா இது வாய்னு அர்த்தம். ஓகே, இப்போ அடுத்து பார்க்கலாம். ராம் பரத் கா பாய் ஹே. ராம் பரத்தோட ஒரு பிரதர். ராம் பரத் கா படா பாய் ஹே. ராம் பரத்தோட பெரிய அண்ணன். ராம் பரத் சே படா ஹே. அதாவது ராம் பரத்தோட ரொம்ப பெரியவன் சொல்கிறாங்க. பரத் ராம் சே சோட்டா ஹே. பரத்தை கம்பேர் பண்ணும்போது ராம் பரத்துக்கு சின்னவன் அப்படின்னு சொல்கிறாங்க. மா மேஸ் பர் ஏக் சேப் ஹே. இது சேப் அப்படின்னா என்னது? ஆப்பிள். டேபிளுக்கு மேலே ஒரு ஆப்பிள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. எஹ சேப் கிஸ்கே லியே ஹே. இந்த ஆப்பிள் யாருக்காக வச்சுருக்கு? கிஸ்கே லியேனா யாருக்காக? யஹ சேப் துமாரே பிதாஜி கே லியே ஹே. இந்த ஆப்பிள் உங்களோட அப்பாக்காக வச்சுருக்கேன்னு அம்மா சொல்கிறாங்க. மேரே லியே கியா ஹேமா. அப்போது எனக்காக என்ன இருக்குது அம்மான்னு கேட்குறாங்க. வஹான் தேக்கோ தாலி மே ஏக் சேப் ஹே.
அங்கே பாரு உனக்கும் ஒரு ஆப்பிள் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வஹ துமாரே லியே ஹே, அந்த ஆப்பிள் உனக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ பிளேட்டில் வச்சுருக்காங்க. கோபால் தும்கோ மா புலாத்தி ஹே, கோபால் கிட்ட சொல்கிறாங்க உன்னை அம்மா கூப்பிடுறாங்க. மா ஆப் முझे क्या बुलाती है, அம்மா நீங்கள் எதுக்கு என்னை கூப்பிடுறீங்கன்னு கோபால் கேட்குறான். தும்கோ தூத பீனே புலாத்தி ஹே, நீ வந்து இப்போ பால் குடிக்கணும் அதனால நான் கூப்பிட்டேன்னு சொல்கிறாங்க. உமா கஹா ஹே, உமா எங்கே இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. உஸ்ஸே பி புலாவோ, அவளையும் கூப்பிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. உமா தூத பீனே கே லியே மா தும்கோ புலாத்தே ஹே, அப்போ கோபால் வந்து உமா கிட்ட சொல்கிறான் இது வந்து பால் குடிக்கிறதுக்காக அம்மா உன்னைய கூப்பிட்டு சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறான். अध्यापक जी आपको चाय पसंद है या कॉफ़ी, அதாவது டீச்சர் கிட்ட கேட்குறாங்க உங்களுக்கு காஃபி பிடிக்குமா டீ பிடிக்குமா அப்படின்னு. முझे दोनों पसंद नहीं है, அப்போ டீச்சர் வந்து சொல்கிறாங்க எனக்கு ரெண்டுமே பிடிக்காது. मुझे दूध पसंद है, எனக்கு பால் குடிக்க பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அச்சா मैंने आपको गरम दूध देते हूँ, அப்போ வந்து சொல்கிறாங்க சரி நான் உங்களுக்கு சூடான பால் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அபியாஸ் இப்போ பார்க்க போகிறோம். அபியாஸ் அப்படின்னா என்னது, எக்ஸசைஸ் பாட்டு இல்லையா. ஸோ இதோட ஆன்சர்ஸ் எல்லாமே இப்போ பார்க்கலாம். தமிழ் अंग्रेजी में अर्थ लिखो. दफ्तर அப்படின்னா ஆஃபீஸ், ஆன்குனா ஐ, கான்னா இயர், சேப்னா ஆப்பிள், பசந்த் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு விஷயம் பிடிக்கும் அப்படின்னா பசந்துன்னு சொல்லுவோம். சஹி சப்த சுன்கர் வாக்கிய பூரா கரோ. இல்லை வந்து மே ரோஸ் பஸ் சே தஃப்தர் ஜாத்தே ஹே, பஸ்ஸில் நான் வந்து ஆஃபீஸ்க்கு போவேன்னு சொல்லியிருக்காங்க. ஹம் ஆட் கவுன் சே தேக்தே ஹே, நம்ம வந்து ஐஸால் தான் நம்ம வந்து பார்ப்போம். யஹ் சேபக் கிஸ்கே லியே ஹே, இந்த ஆப்பிள் யாருக்காக. அத்தியாபக் ஜி ஆப்கோ சாய் பசந்த் ஹே யா காஃபி, யா அப்படின்னா ஆர்னு அர்த்தம். ஓகே, அவுர் அப்படின்னா ஆண்டுன்னு அர்த்தம். ஜோடோ ஜோடோ அப்படின்னா மேட்ச். ஓகே, ராம் பரத் சே படா ஹே, ராம் வந்து பரத்தை விட பெரியவன். ஃப்ரம் இங்கே சேம் வந்து கம்பேரிசன் மீனிங்கில் வந்திருக்கு. வஹான் தேக்கோ தேலி மே ஏக் சேப் ஹே, அங்கே பாரு பிளேட்டுக்கு மேலே ஒரு ஆப்பிள் இருக்குது. மா ஆப் கியூ முझे புலாத்தே ஹே, அம்மா நீங்கள் எதுக்கு என்ன கூப்பிட்டீங்க. ஹம் மூஹ சே புலாத்தே ஹே, நம்ம வாய் வச்சு பேசுவோம். தும் காய் கோ கபி மத் மாரோ, நம்ம வந்து பசுமாட்டை எப்போவுமே நம்ம அடிக்கக்கூடாது. சித்திர தேக்கோ ஆர் ஜவாப் தோ, அதாவது பிக்சர்ஸ் பார்த்து ஆன்சர் பண்ணுறது. தேலி மே கியா ஹே, தேலி அப்படின்னா பிளேட்க்கு மேலே என்ன இருந்துச்சு, ஆப்பிள் இருந்துச்சு. ஸோ பிளேட் தேலி மே சேப் ஹே. பிதாஜி தஃப்தர் கேசே ஜாத்தே ஹே, பிதாஜி பஸ் சே தஃப்தர் ஜாத்தே ஹே, அதாவது பஸ்ஸில் தானே அவங்க ஆஃபீஸ் போனாங்க. ஸோ அதான் எழுதியிருக்கோம். தும் கிஸ்ஸே சுன்தே ஹோ, நம்ம வந்து எதை வச்சு நம்மளை வந்து கேட்போம். ஸோ காதுகள் வச்சு. ஸோ கானவுன். தும் கிஸ்ஸே லிக்தே ஹோ, கலம் சே லிக்தே ஹோ, நம்ம வந்து பென் வச்சு தான் எழுதுவோம் இல்லையா. தமிழ் அங்கிரேசி மே அனுவாத் கரோ. இங்கே இருக்கக்கூடிய சென்டென்சஸ் வந்து நம்ம ஹிந்தியில் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம தமிழ் இல்லாட்ட இங்கிலீஷில் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஓகே, துமாரே பிதாஜி கஹா காம் கர்த்தே ஹே, உன்னோட அப்பா எங்கே ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. முझे दोनों पसंद नहीं है, எனக்கு இந்த ரெண்டுமே பிடிக்காது. ராம் பரத் சே படா ஹே, ராம் வந்து பரத்தை விட பெரியவன். மா தும்கோ புலாத்தி ஹே, அம்மா உன்னை கூப்பிட்டாங்க. இப்போது 6th ரோம் லெட்டர் பாருங்கள். ஹிந்தி மே அனுவாத் கரோ, இது நீங்கள் ஹிந்தியில் எழுதணும். இது ஒரு பசு அப்படின்னா யஹ் காய் ஹே, அதாவது டேபிளுக்கு மேலே ஆப்பிள் இருக்குது அப்படின்னா மேஸ் பர் சேப் ஹே. எனக்கு பால் பிடிக்கும் அப்படின்னா முझे दूध பசந்த் ஹே, பிடிக்கும் அப்படின்னா பசந்துன்னு எழுதுவோம். இந்த லெசன் இன்றைக்கி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்ததுன்னா உங்களுக்கு கிளாஸ் புரிஞ்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கிளாஸஸ் ஜாயின் பண்ணுறதுக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம், கால் பண்ணலாம். தன்யவாத்.